ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவே பார்த்துடுங்க. இனி இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய்களை எடுத்து இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. அரை முடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுக்கிடுங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுக்கிடுங்க. 5 பல் பூண்டை எடுத்து உரித்து இதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 1 சிகப்பு மிளகாயை எடுத்து இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா கூடுதலாக எடுத்துக்கிடுங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுடுங்க. ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவிற்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுடுங்க. காரக்குழம்புக்கு தேவையான கல் உப்பு எடுத்து வச்சுடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுடுங்க. இனி வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுங்க. இதே போல் தேங்காயை வறுத்து அரைச்சோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் வறுப்பட்டதும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. தக்காளி பழத்தையும் வேக வைத்து எடுத்துக்கிடணும். தக்காளி பழம் வதங்கி வெந்து வந்துட்டு இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. எடுத்து வச்சுருந்த மல்லி விதைகளையும் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுங்க. ஆறியதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இனி காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காரக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகை போட்டுக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெந்தயத்தை சேர்த்துக்கிடுங்க. இது கூட ஜீரகத்தை சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கிடுங்க. சிகப்பு மிளகாயை இது கூட சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கி வெந்து வந்துட்டு இனி கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிடுங்க. வெண்டைக்காய்களை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய்களை அலசி எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணியால் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்தோம்னா வெண்டைக்காயில் கொழகொழப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. வெண்டைக்காய்கள் வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. வெண்டைக்காய் வதங்கி வெந்து வந்துட்டு இனி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். முதல்ல அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாக்களை சேர்த்துக்கிடுங்க. கரம் மசாலாவை சேர்த்துக்கிடுங்க. குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிடுங்க. சிகப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிடுங்க. மஞ்சள் தூளை சேர்த்துக்கிடுங்க. மிளகு தூளை சேர்த்துக்கிடுங்க. எல்லா மசாலாக்களையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. காரக்குழம்புக்கு தேவையான தண்ணீரை இது கூட சேர்த்துக்கிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு உப்பு உரைப்பு கரெக்டாக இருக்கான்னு செக்கப் பண்ணி பார்த்துக்கிடுங்க. சேர்த்திருந்த மசாலாலாம் வெந்து வரணும்.
அதனால் ஒரு மூடியை வச்சு மூடி கொதிக்க வச்சுக்கிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு கொதித்து வற்றி வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வெண்டைக்காய் காரக்குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு. இதே போல் உங்கள் வீட்டிலையும் வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த காரக்குழம்பு செஞ்சிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட இது அசத்தலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வெஜிடபிள் ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.